இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நமக்கு நிலையானது என்று ஒன்றுமில்லை. நாம் கர்த்தருடைய ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யம், நித்திய வாழ்க்கையே நோக்கி காத்திருக்கிறோம். அதை நோக்கியே தேடி ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் நாம் எதை சம்பாதித்தாலும் அது இங்கேயே விட்டு அழியக்கூடியதாக இருக்கிறது. இங்கே எதை சேர்த்து வைத்தாலும் இங்கே பூச்சியோ கரப்பானோ அதை அரித்துவிடும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியும் இல்லை, கரப்பானும் இல்லை. அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அது உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்ம பொக்கிஷம் எதுவாக இருக்கிறது? அழிந்து போகிற பொருட்களால், உலகத்தில் அழிந்து போகிற பொருட்கள் மேல் இருக்கிறதா, இல்லை நித்திய வாழ்வை கொடுக்கும் நம்மை உண்டாக்கின கர்த்தர் மேல் உன் அன்பு இருக்கிறதா? இப்போ நீ கர்த்தர் மேல் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாயே, ஆனால் அது பொக்கிஷங்கள் உனக்கு பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படும். அங்கே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீங்கள் பூமியில் எதை சம்பாதித்தாலும், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதில் ஒரு லாபமும் இல்லை. அப்போ நம் ஜீவனு குறித்து கர்த்தரோடு கூட வைராக்கியமோடு கூட அவரோட அன்போடு கூட இருந்து நல்வழியை, ஜீவ வழியை நாம் தெரிந்து கொண்டாமானால் நமக்கு அது நித்திய வாழ்வை கொடுக்கும். கர்த்தரோடு கூட நீ இருப்பாய். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எதை சேர்த்து வைத்தாலும் அது நமக்கு எதுவுமே நிம்மதியும் சந்தோஷத்தையும் தராது. இது நிலையான வாழ்வு அல்ல, அழிந்து போகக்கூடியது. எனவே உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்கே கர்த்தரோடு கூட நீங்கள் நித்திய வாழ்வை காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமீன்.